குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட் ஜோன் காரமது. ஐம் ஐஸ்டான் இஸ் பெஸ்ட்லி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சேலஞ்சஸ் மீட் கேமில் வந்து எஸ்மோஎம்ல வந்து ஒரு 3 ஈக்குவேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தியரி ஆஃப் பெண்டிங். தியரி ஆஃப் பெண்டிங் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா m/i ஈக்குவல் டு σ/y ஈக்குவல் டு e/r அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எம்னா பெண்டிங் மொமெண்ட் சொல்கிறாங்க, இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. ஐயா வந்து இது பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. இது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யா. இ வந்து யங்ஸ் மாடுலஸ் நமக்கு தெரியும், ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான இக்குவேஷன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இது இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது my/i கிடைக்கும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா m/i/y. i/y வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணும்போது m/mr = EIன்னு சொல்லுவாங்க. இந்த EIயை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. EI வந்து ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. I/y வந்து செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தியரி ஆஃப் பெண்டிங் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா m/i = σ/y = e/rன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷனில் வந்து m/i = e/rன்னு எடுத்தோம்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து ஈக்குவல் பண்ணோம்னா mr = eiன்னு வருது. இந்த EI வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு m/i = σ/y, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ணோம்னா σ = my/iன்னு சொல்லி வருது. இந்த ஒய்யை வந்து கீழே கொண்டு வந்தோம்னா m = i/yன்னு வருது. i/y வந்து என்ன சொல்கிறாங்க செக்ஷன் மாடுலஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து தியரி ஆஃப் டார்ஷன். தியரி ஆஃப் டார்ஷன் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா T/J = τ/r = g∠θ. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டுடே டுமாரோ கோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் டார்ஷனல் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜே இதில் இருக்கிறது மாதிரி இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது வந்து போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் இல்லைனா ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆர்னா ரேடியஸு, ஜினா ரிஜிட் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டீட்டா வந்து எந்த யூனிட்டில் இருக்கும்னா ரேடியனாக இருக்கும். இது வந்து ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லுனா லெங்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணும்போது ஜிஜே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணணும். τ = tr/j. இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா T/j/r. இந்த j/r என்ன சொல்கிறாங்கன்னா இது இங்கே சொன்னது மாதிரி தான், இங்கே என்ன சொல்கிறாங்க செக்ஷன் மாடுலஸ், இங்கே வந்து போலார் செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தது வந்து தியரி ஆஃப் டார்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம். என்ன ஈக்குவேஷன் சொல்லி பார்த்தோம்னா T/J = τ/r = gθ/l அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து டார்ஷன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இந்த டார்ஷன் ஈக்குவேஷனில் வந்து g × j வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டார்ஷனல் ரிஜிடிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவே τ = tr/jன்னு எடுத்துக்கிறாங்க. அதில் j வந்து r கீழே கொண்டு வந்தாங்கன்னா j/rன்னு இருக்குது. ஸோ j/r வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா போலார் செக்ஷன் மாடுலஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து இன்னொன்று கூட கவனிக்க வேண்டியது, இதில் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குல்ல, இந்த ஐ வந்து இங்கே யூனிட் வந்து m/4 இருக்கும். அதே இது வந்து போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் வந்து என்னவா இருக்கும்னா ஜேயோட யூனிட் வந்து m³ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன். ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கிரிப்ளிங் லோடு வில் பி ஈக்குவல் டு I/2 E/L² அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா I/π E/π அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் /L². இது வந்து ஈக்குவல் அண்ட் லெங்த் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லுனா இது வந்து ஒவ்வொரு காலம் பொறுத்து மாறும். அதாவது எப்படின்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாகவும் அடுத்த எண்டு ஃப்ரீ எண்டாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் அண்ட் லெங்த் என்னவாக இருக்கும்னா 2L இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே இது ரெண்டு பக்கமும் ஹிஞ்சாக இருந்துச்சுன்னா, ஹிஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதோட ஈக்குவல் அண்ட் லெங்த் வந்து எல்லுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே இது ஒரு எண்டு ஃபிக்ஸாகவும் அடுத்த எண்டு வந்து ஹிஞ்ச்டாகவும் இருந்துச்சுன்னா L = L/√2 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு காலத்தில் ரெண்டு எண்டுமே ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் அண்ட் லெங்த் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா L/2க்கு ஈக்குவலாக இருக்கும்.
இதை வந்து இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் வேல்யூஸ் மாறும். இந்த வந்து ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு, இன்னொரு எண்டு வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்னவா இருக்கும்னா அதுக்கு வந்து என்ன இருக்குன்னா I pi square E by 4L square இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா I pi square E by L square இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே இதுக்கு பார்த்தீங்கன்னா 2I pi square E by L square இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 pi square I E by L square இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் வந்து பார்க்க போகிறோம். அதனால் ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் வந்து கிரிட்டிக்கல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு I pi square E by L square அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் L வந்து என்னென்னு சொல்கிறாங்க ஈக்குவலன்ட் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து இதில் வந்து முதல் 4 கேசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ஃபிக்ஸ்டாகவும் இன்னொரு ரெண்டு ஃப்ரீயாகவும் இருந்ததுன்னா அங்கே வந்து எல்லோட வேல்யூ வந்து 2Lன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ 2L எடுத்துக்கும் போது எல்லோடையே அங்கே 2L சப்ஸ்டிட் பண்ணோம்னா I pi square E by 4L square அப்படின்னு சொல்லி வருது. அதுவே வந்து ரெண்டு எண்டும் ஹிஞ்சாக இருந்தது அப்படின்னா அங்கே வந்து எல்லோட வேல்யூ வந்து எல்லுனே தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதை கேபிட்டல் எல் சொல்லிட்டு ஸ்மால் எல்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அங்கே அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிரிட்டிக்கல் ப்ரெஷரோட வேல்யூ வந்து I pi square E by small L square அப்படின்னு சொல்லி வருது. நெக்ஸ்ட் அதே இதை வந்து ஒரு ரெண்டு ஃபிக்ஸ்டாகவும் இன்னொரு ரெண்டு ஹிஞ்சாகவும் இருந்ததுன்னா அங்கே வந்து எல்லோட வேல்யூ வந்து L by √2ன்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 2I pi square E by L square அப்படின்னு சொல்லி வருது. அதே வந்து ரெண்டு ஃபிக்ஸ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா L is equal capital L is equal to small L by 2ன்னு சொல்கிறாங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா 4 pi square IE by L squareன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ரேஷியோ எப்படி இருக்குன்னா இது 1/4 இருக்கும், இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே வந்து 2 இருக்கும், இங்கே வந்து 4 இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து லோட் கேரிங் கெப்பாசிட்டி என்னவாக இருக்கும்னா இதில் வந்து 1 ஆகும், இதில் வந்து 4 ஆகும், இதில் வந்து 8 ஆகும், இது வந்து 16 இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு காலத்தில் ரெண்டு பக்கம் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா அதில் தான் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஹையாக இருக்கும். செகண்ட் வந்து ஒரு பக்கம் ஹிஞ்சிட்டு இன்னொரு பக்கம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். அடுத்தது தேர்டு வந்து ரெண்டு பக்கம் ஹிஞ்சிட்டு லீஸ்ட்டாக இருக்கிறது தான் ஒரு பக்கம் ஃபிக்ஸ்டு இன்னொரு பக்கம் ஃப்ரீயாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம பெஸ்லின் மூலயமா உங்களுக்கு தியரி ஆஃப் பெண்டிங், டார்சன் ஈக்குவேஷன் அண்ட் ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் கற்றுக்கிட்டோம். ஸோ அதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.